ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு பனை ஓலை கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த பனை ஓலையில் இருக்கிற சாறு வந்து கேன்சருக்கு, ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, வெட்டுக்காயத்துக்கு இதுக்கு எல்லாமே நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி பனை ஓலையில் கொலக்கட்டை செய்யலாம். அதுக்கு வேணுங்கிற பொருள்களை பார்த்துடலாம். ஒரு கப்பு வந்து அரிசி மாவு, இடியாப்பத்துக்கு போடுற மாவு, கொலக்கட்டை இடியாப்பம் எல்லாமே வரும். நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான், பச்சரிசி மாவு. அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு வந்து வெல்லம், மண்டை வெல்லத்தை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் பூ. இதில் வந்து 2 ஸ்பூன் எள்ளை வந்து கல் இல்லாமல் அரைச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெல்லத்தெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நமக்கு பாகு பதம் வேண்டியதில்லை. சும்மா இந்த தண்ணியாக கரைஞ்சிச்சின்னா போதும். இந்த கட்டிகள்லாம் கரைஞ்சி வெல்லம் கரெக்டாக வந்துச்சுன்னா போதும். இப்போ வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது போதும். நம்ம இதை இன்னும் வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது 1 கப்பு மாவுக்கு இந்த கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இனிப்பு அதிகம் வேணுங்கிறவங்க 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ மாவை போட்டாச்சு. அதோட தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இதோட பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசி பருப்பை நான் வறுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதோட சேர்த்துக்கலாம். அடுத்து எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதோட ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ நான் வச்சுருந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கணும். மாவு கொலக்கட்டை கிழவா கரெக்டாக வந்திருக்கு. இன்னும் இதை நம்ம பனை ஓலையில் வச்சு கொலக்கட்டை வைக்க வேண்டியது தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கொலக்கட்டை செஞ்சு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பனை ஓலையில் தான் நம்ம கொலக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ இப்படி இருக்கிற ஓலையை அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பனை ஓலையெல்லாம் நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொலக்கட்டை வச்சு நம்ம வந்து கட்டி தான் எடுத்து வைக்கணும். அதுக்கு இதிலையே நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை இப்படியே எடுத்தோன்னா நல்லா ஈஸியாக வந்துடும்.
இப்போ இதெல்லாம் கட்டுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கையில் நெய் கொஞ்சம் தடவிட்டு, நெய்யோ நல்லெண்ணெய்யோ எது வேணாலும் தடவிக்கலாம். நான் இப்போ நெய் தான் எடுத்திருக்கேன். நெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டையை அப்படியே பிடிக்க வேண்டியது தான். இப்போ ஓலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டுக்கேன். இப்போ நம்ம இதில் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இது ஒரு இதில் வச்சுட்டு திரும்ப இன்னொரு இதை வச்சு இப்படி மூடி எடுத்து வைக்கணும். இப்படியே கட்டி கட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம ஓலை எவ்வளவு பெருசுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நீளமாக மாவை வந்து நம்ம உருட்டிக்கணும். இப்போ நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், அதனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்படியே இதை உள்ளே வச்சுட்டு இன்னொரு ஓலையை வச்சு இப்படியே மூட வேண்டியது. இப்படியே கட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இன்னும் இதை வேக வச்சிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி பானையில் வேணாலும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இதில் வேக வைக்க போகிறேன். இதை இப்படியே வச்சு இதில் வேக வைக்க போகிறேன். இப்போ இதில் இப்படியே நான் அடுக்கி வச்சிடுறேன். இப்போ இதை இப்படியே மூடி வேக விட்டுறலாம். இப்போ இது இப்படியே ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருக்கேன். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். இதில் அந்த மாவில் இருக்கிறதுலையே அந்த அச்சில் வச்சு ஒரு கொழுக்கட்டை வச்சேன். அதுவும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கொழுக்கட்டை நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. பிரிக்க முந்தியே பிரித்து எடுத்துக்கணும். இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்த்துடலாம். நல்லா வந்திருக்கு. எல்லா கொழுக்கட்டைக்கும் நமக்கு சூப்பராக அழகாக வந்திருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்லாம். இதை விட பனை வெல்லம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே உடம்புக்கு நல்லது.
இதே போல் குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கொருக்கா வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்களோட டிஷ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.